Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து full and full பார்க்க போறோம். சரிங்களா? Then வீடியோ skip பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு A to Z எல்லாமே புரியும். Then இந்த வீடியோ வந்து part 1 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். Then இந்த வீடியோ நீங்க பார்க்கறீங்கன்னா இதனுடைய பேக் வீடியோ போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? Then சரி நம்ம ஃபாஸ்டா பாத்துறோம். டைம் என்னன்னா 11:53 ஆகுது. கரெக்டான ஒரு 8 மினிட்ஸ்ல வந்து 12 மணி ஆனோனே டுடே டாலர் வந்து பாருங்க $76.42 வந்து எஸ்டர்டேக்கு வந்து மாறிடும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெவென்யூல எந்த வெப்சைட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே காமிச்சிடறேன். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வெப்சைட்டை அல்லது என்னுடைய வீடியோ வந்து நீங்க இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படி இல்லைனா இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக என்னோட சேனல் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனை கிடையாது. தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இன்னைக்குலாம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ரெவென்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருதுன்னா இங்கே பாருங்கள், டொமைன் நேம் பாருங்கள், mrfool.com, then beltamilsula.blogspot.com. சரிங்களா? மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ எல்லாமே mrfool.comல இருந்தால் நமக்கு வந்துட்டு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ லாஸ்ட் 7 டேஸில் இருக்கிறது வந்து நம்ம டுடேக்கு நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஏன்னா இப்போ $79 வந்தது இல்லையா? பாருங்க, mrfool.comலேருந்து இன்னைக்கு $76.38 வந்துருக்குங்களா? இதுதான். சரி, இப்போ உங்களுக்கு டொமைன் நேம் காமிச்சிட்டேன். அது போக சைடு பாருங்க எந்தெந்த ஆடு நான் எப்படி வச்சிருக்கேன், தென் கிராஃப்லாம் பாருங்க எந்தெந்த ஆடுக்கு எப்படி ரெவென்யூ வந்துட்டு இருக்குது, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எப்படி ரெவென்யூ வந்துட்டு இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக நான் சொன்னேன்னா கண்டிப்பாக டைம் பத்தாது, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க $76.42 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? $76 சும்மா கிடையாது. இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே இந்த அளவுக்கு ரெவென்யூ கிடைக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவென்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐசிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு சில கீவேர்ட்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், கார் லாயரு, இந்தமாரி டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இது போல் ஒரு சில ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது போல் அந்த கீவேர்ட்ஸில் ஒரு மினிமம் வந்து ஒரு 200 to 300 போஸ்ட் நீங்கள் போடுங்க. அப்படி தொடர்ந்து போட்டு அந்தந்த கீவேர்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ரெவென்யூ வந்து நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, எஸ்டர்டே அதாவது நேத்துக்கு பாத்தீங்கன்னா $1 கூட நமக்கு கிடைக்கல, 0.88 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இந்த நேத்துக்கு ஏன் கிடைக்கலன்றது தென் இந்த வீடியோனா இதனுடைய பேக் வீடியோ செக் பண்ணி பாருங்க, அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட் 7 டேஸில் பாருங்க $49.20 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பட் எப்பயுமே நான் சொல்லுவேன், லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ 1ஆம் தேதி திஸ் பேலன்ஸுக்கு வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் 7 டேஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் டுடே அமௌண்ட் வந்து மாறவே மாறாது, அது அப்படியே காட்டும். சரிங்களா? இப்போ திஸ் மந்த்ல மட்டும் பாருங்க $97.10 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அவரேஜா நாளைக்கு ரெவென்யூ வந்ததுன்னா $100 மேல நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ பிகினர்ஸுக்கு வந்து உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டுடே டாலர் இருக்கு இல்லையா $76.42, இந்த டாலர் வந்து திஸ் மந்த்ல இருக்கு இல்லையா, இது கூட எப்பவுமே ஆட் ஆகி தான் காட்டும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ $76 வந்து நாளைக்கு வந்து பிளஸ் ஆகிடும் அந்த மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு கணக்கத்துக்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த டுடே டாலரும் திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இது எப்பவுமே பிளஸ் ஆகி தான் காட்டும். புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இப்போ பேலன்ஸ்ல வந்து பாருங்க $200.95 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்ப இன்னும் சம் டேஸ் இருக்கு. கரெக்டாக என்னைக்கு அனுப்புவாங்கன்னா 21 இந்த டேட்ல வந்து நமக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. பேங்க் அக்கௌண்ட் வந்து நமக்கு என்னைக்கு நம்ம ஏறும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 or 24 இந்த டேட்டுக்குள்ள நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும். சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாருங்க, $834.28 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஆக்சுவலி இது பார்ட் 2ன்னு சொல்லணும். ஸ்டார்டிங்லே பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா $56 இருந்தது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 440 460 இந்த டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தேன் இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து பேஜஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் ஆகிட்டு இப்போ டைம் பாருங்கள் 11:57. சரிங்களா? இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் வந்து நெக்ஸ்ட் டே வந்துடும். இப்போது ஏன் இப்போ நான் எப்பயுமே நம்ம நைட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, பேஜ் எப்படி சொல்கிறது, கரெக்டான எல்லாமே ரிசல்ட் இருக்குது. கிட்டத்தட்ட சைடு ஒரு 1 வீக்காகவே அந்த சைடு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லோ டிராஃபிக் தான் வந்துட்டு இருந்தது. ஆடு கிளிக்கும் நடக்கல, ஒன்றுமே நடக்கல. பட் இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஓகேங்களா?
இது ஏன் உங்ககிட்ட நான் டே டு டேட் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேங்களா, ஒரு நாள் ரெவன்யூ நல்லா வரும், ஒரு நாள் சுத்தமாகவே வராமல் போகலாம். அதுபோல் எனக்கு இல்லை, இது எல்லாருக்குமே இப்படி நடக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்லா வருது, ஒரு நாள் ஒரு வாரம் சுத்தமாகவே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட் போடாமல் இருக்கக்கூடாது. தென் உங்களுடைய எஃபெக்ட் என்னவோ தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ $76.42 ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ கண்ட்ரியில் வந்து பாருங்க, யூனிஸ்டேட்ஸ் இங்கே பாருங்க, கண்ட்ரியில் வந்து பார்த்தாச்சுன்னா யூனிஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 46 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அதில் 23 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எவ்வளோ 13 கிலோக்கோ எவ்வளவோ நடந்தது. ஓகேங்களா, அதுக்கு வந்து $50 மேலே கிடச்சிருந்தது. இது வந்து அதோட 2 இல்லையா, இப்போ டைம் வந்து கரெக்டாக 11:58. இந்த நைட் டைமில் அதே ஃபுட்டேஜ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, அதில் 23 ஆடுகளுக்கு இந்த டைமுக்கு நடந்திருக்கு. 23 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $74.58 மட்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் கிடச்சிருக்கு. அதனால் பாருங்க, கண்டிஷனில் டுடேவில் தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, இந்தியாவில் வந்து பாருங்க 1030 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா, 1030 பேர்ல 84 ஆடுகளுக்கு மட்டுமே இந்தியாவில இருந்து நடந்திருக்கு. 84 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $1.77 வந்து இந்தியாவில இருந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, தென் ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, தென் கீழே இருக்கிற ஒரு யூனிஸ்டேட் பாருங்க, ஸ்ரீலங்காவில் வந்து 29 பேஜ், தென் ஜெர்மனிலேருந்து 2, கீழே ஒரு பேஜ். ஓகேங்களா, 2 ஆடுகளுக்கு, ஒரு ஆடுகளுக்கு 0 பாருங்க, 0.03 சென்ஸ், 0.03 சென்ஸ், 00, அதாவது ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. ஓகேங்களா, சரி, இது ஏன் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, இப்போ பேஜ் வந்து பாருங்க 1140 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, 1140 பேருக்கு 110 பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 110 பேருக்கு வந்திருக்க ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா $76.42 வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையாவே 110 ஆட் கிளிக்கு தான் இவ்வளோ ரெவன்யூன்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. 23 ஆட் கிளிக்கு யூனிஸ்டேட்ஸ்லேருந்து நடந்திருக்கு பாருங்க, 23 ஆட் கிளிக்கு தான் இந்த ரெவன்யூ கிடைச்சிருக்கு. இது பர்டிகுலரா ஒவ்வொரு ஆட் கிளிக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். சரிங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ 300+ மேலே யூனிஸ்டேட்ஸ் இருக்கு, அந்தந்த கண்ட்ரிக்குமே சம் ரெவன்யூ வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா, அதனால இது என் சைட்டுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைட்டுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து யூனிஸ்டேட் டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கிறேன், அந்தந்த கண்ட்ரியில் வந்து அந்தந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, அதனால எனக்கு சம் ரெவன்யூ நல்லாவே கிடைக்குது. சரிங்களா, உங்களுக்கு இன்னும் டீப்பாக நான் சொல்லணும்னா எங்கிட்ட வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் குரூப்பில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். அது போக இல்லைனா பர்சனலாக பேசணும்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், சொல்கிறேன். சரிங்களா, சரி, இப்போது இந்த 110 ஆட் கிளிக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $76.42 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு இது போல ரெவன்யூ வேணும்னா நண்பா, நாம வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், பெய்டு சர்வீஸா. இது போக இப்போ உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா அதுக்கு கண்டென்ட் ரைட்டிங்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறானா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு போஸ்ட் 130 தான். சரிங்களா, 130க்கு வந்து நீங்கள் கேட்குற கீவேர்ட்ஸில் என்னால் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா, 1000+ கீவேர்ட்ஸு, தென் 100% யூனிக்காக இருக்கும். அது போக உங்களுக்கு அந்த பிளாகரிசம்ன்றது இருக்காது, மோஸ்ட்லி வந்து இப்போ ரொம்ப ரேராக இருக்கும். எப்பயாச்சும் ஒரு சில டைமில் வந்து 2 or 3% பிளாகரிசம் அடிக்கும். ரீசன் என்னன்னா அது முக்கியமான ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸாக இருக்கும், அதனால பிளாகரிசம் அடிக்கும். சரிங்களா, அது போக 100% யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த கீவேர்ட்ஸில் கேட்டாலுமே 130 ரூபா தான். அது போக செலக்டடாக எனக்கு ஐசிபிசியில் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்கனாலும் அதே சம் வேரியபிள் ஆகலாம் ஒரு சில டைமில். ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லா டைமே நம்ம 130 தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, தென் இது இல்லாமல் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுமே ஜஸ்ட் வந்து 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கும், 500 கீவேர்ட்ஸ் 1000க்கும் இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன் டைம் ப்ரைவேட்டாக வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி, இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து பாருங்க $67.21 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிரிச்சிருங்க 0.0, அதாவது $1 எவ்வளவுதான் இருந்தது, அதுவும் நைட்டு 12 மணிக்கு பார்த்தது. சரிங்களா, ஆனால் இன்னைக்கு பாருங்க பேஜ் ஆர்பிஎம் $67.21, $67.21 ஒரு ஆடுகளுக்கு நடந்தது அப்படின்னா ப்ராப்பரா $67 நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்த, ஆனால் சிபிசி பாருங்க 0.69. ஆனால் அந்த பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா $1 கிட்டத்தட்ட இருந்திருக்கும் சிபிசி. சரிங்களா,
இது அதாவது உங்களுக்கு ஏன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா அந்த சிபிசி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது சரிங்களா. இப்போ நைட்டு இப்போ 12 மணி 12:02 ஆகுதா, இப்போ வந்து டுடே வந்துருச்சு, அதாவது இப்போ நெக்ஸ்ட் டே வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ இந்த டைம்ல இருந்து கரெக்டாக மறுநாள் நாளைக்கு 12 மணி வரைக்குமே சிபிசி வந்து $10 இருந்தாலுமே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து உள்ள வர டிராஃபிக் சோர்ஸில் ஆடுகளுக்கு பொறுத்து சிபிசி பர்சன்டேஜ் விதத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேங்களா. அதனால சிபிசி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக என்றைக்குமே இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா இருக்காது. இன்னைக்கு ஒன்று இருக்குதுன்னா நாளைக்கு ஒன்று இருக்கும், நாளானிக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சைடுக்கான சிபிசி இது தாண்டா அப்படின்ற மாதிரி. என் சைடுக்குலாம் நான் சொல்லிவிடுவேன் நண்பா ஓப்பனாகவே ஒரு 0.04 சென்ஸ் தான் இருக்குமா தவிர நம்மளா இருக்காது. தென் ஆடுகளுக்கு யூனிஸ்டேட்ஸ்லேருந்து அதிகமான பேஜ் ஆடுகளுக்கு நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆயிடும் சரிங்களா. சரி இப்போ இம்ப்ரெஷன் பாருங்க 3870 இம்ப்ரெஷன் வந்து காட்டுது ஓகேங்களா. அப்போ அந்த 3870 இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1140 பேஜ் வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த 1440 பேரும் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும் சரிங்களா. ஏன்னா சொல்கிறேன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் பால் டிராஃபிக் கொடுப்பாங்க, சோஷியல் மீடியா டிராஃபிக் கொடுப்பாங்க, டைரெக்டாக உள்ளே வருவாங்க. இந்தமாரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவோ அல்லது ஒரு டாட் கிளிக்காவோ தென் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகாது ஓகேங்களா. எப்படி கவுண்டிங் ஆகாது. அது போக இப்போ புதுசாக அஃபிஷியலாக வந்துடுச்சு, எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியா டிராஃபிக்கில் கவுண்டிங் ஆகாத மாரி ஆட்சன்ஸ் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் தான் ஓகேங்களா. இப்போ அது போல இப்போ உள்ள வந்தோடனே வெளியே போயிட்டாங்க அப்படின்னும் போது அது நமக்கு கவுண்டிங் ஆகாது, அது பவுன்ஸ் ரேட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஆனால் இப்போலாம் ஓரளவுக்கு ஆர்கானிக்காக உள்ளே வரந்தால் மட்டும்தான் பேஜ் யூஸ் வந்து ஆட்சன்ஸில் கவுண்டிங் ஆகும் சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பீப்புள் இப்போ நானே இருக்குன்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வரேன்னா வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்தவொடனே வெளியே வந்துட்டேன்னா அது வந்து கணக்கில் வராது. உள்ளே வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இங்கே கவுண்டிங் ஆகும் சரிங்களா. சரி இப்போ உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்போ 1140 பேர் எவ்வளோ நேரம் உள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆயிருக்கு 3870 சரிங்களா. சிடிஆர் பாருங்க 9.67%. எப்பவுமே நான் 10க்குள்ளே இருக்கிறாவே சிடிஆர் பார்த்துக்க சொல்லுவேன். ஆனால் எனக்கே வந்து 9.67 போது ஏன்னா ஆடுகளுக்கு அதிகமாக வந்துச்சு. 1100 110 ஆடுகளுக்குன்னும் போது கொஞ்சம் அதிகம் தானே. ஆனால் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா டைம் வந்து 12:05 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே 00 ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ டுடேவில் இருக்கக்கூடிய $76.42 வந்து அப்படியே எஸ்டர்டேவுக்கு மாறிடும். தென் இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இதை வரக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே கூட நமக்கு பேலன்ஸில் இப்போது திஸ் மந்தில் இருந்து பேலன்ஸ் ஸ்விட்ச் ஆகும்போது எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து கரெக்டான டேட்டாவே நம்மளால் எடுத்துக்க முடியும். ரீசன் என்னன்னா இன்வாலிட் கிளிக்கில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சம் அமௌண்ட் ட்ராப் ஆகும். அது வந்து மந்த் எண்டில் தான் தெரியும். இப்போதான் மந்த் ஸ்டார்டிங்கே ஆயிருக்குது, வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். தென் இப்போ வந்து கரெக்டாக 12:05 ஆயிடுச்சு. இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணது உங்களுக்கு டுடே டாலர் வந்து $76.42 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு எஸ்டர்டேவுக்கு வந்துடும் பாருங்க. தென் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் mrfool.comல தான் இந்த ரெவன்யூலாம் வந்துட்டு இருக்குது. சைடட் டொமைன் நேம் எல்லாமே கீழே என்னுடைய எல்லா சைட்டையும் டொமைனும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் போய் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இப்போது பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது டேட்டா வந்துட்டோம். ஆக்சுவலி ஒவ்வொரு வீடியோ நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி இப்போது என்னன்னா இன்னும் வரலை, ஏன்னா ஒரு சில டைமில் கரெக்டாக 12 மணி 12:01 வந்துடும். ஆனால் இன்றைக்கி வரலை, இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போ 12:06 12:10 அது மாறிடும் சரிங்களா. ஆக்சுவலி 12 மணிலேருந்து 12:10 இந்த 10 நிமிஷத்தில் எப்போனா ஆகிடும் சரிங்களா. மோஸ்ட்லி 12 மணிக்கெலாம் ஆகிடும், பட் வரலை. சரி, ஆனால் நேற்றுக்கு பாருங்கள் 0.88 தான் வந்திருக்கு. இது வந்து நான் எஸ்டர்டேக்கு வைக்கிறேன் பாருங்கள், ஆனால் அதே ரிப்போர்ட்டு தான் காட்டும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அதே ரிப்போர்ட்டு தான் காட்டும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இன்னும் இதில் தான், அதாவது மெயினாக எல்லாமே அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் எஸ்டர்டே ரிப்போர்ட்டில் பாருங்கள் இப்போ 23 ஆடுகளுக்கு வந்திருக்கு $74 அதெல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் டுடேக்கு வந்து ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள். டுடேவுக்கு அதான் வருது, எஸ்டர்டேவுக்கு அதான் வருது சரிங்களா. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பார்ட் 1 வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாகவே வச்சு காமிச்சிருப்பேன். தென் இது போக இப்போது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இந்த கிராஃப் டீட்டெயிலெலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு தெரியல. பட் வரப்போகிற நாட்களில் வந்து ஆக்சுவலி இப்போயே வந்து டே டு டேட் வந்து 2 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு வீடியோ மெயின் வீடியோனா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் வந்து முக்கியமாக எதனா ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் மட்டும், ஏன்னா 1 நிமிஷம் தானே போட முடியும், அதில் நான் 50 செகண்ட்ஸ் தான் போடுவேன். அதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு சின்ன ஏரியா மட்டும் பர்டிகுலராக சொல்லியிருப்பேன். இப்போது இங்கே பாருங்கள் நான் எந்தெந்த ஆடு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும்.
இப்போ 4 ஆட் வச்சிருக்கேன், 2 பிளாகருக்கும் 2 வேட்பிரஸ்க்கும் வச்சிருக்கேன். இது ரெண்டுமே வந்து 2 வெப்சைட்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெண்டுத்துக்குமே 2 ஆட் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கு 2 ஆடு தான், ரொம்பலாம் வைக்க கிடையாது. ஆட் அதிகமாக வச்சாலும் பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் கம்மியாக வச்சாலும் ரெவன்யூ வந்து பாதிப்பாகும். ஓகேங்களா, ரெஸ்பான்சிவ் ஆடு ஒன்று ஐசிபிசி ஆடு ஒன்று. பாருங்கள், வேட்பிரஸ் ஹோம்ன்றது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு, கீழே இருக்குது 300க்கு 250, இது வந்து ஐசிபிசி ஆடு. சரிங்களா, இது வந்து இன்னைக்கு எந்த ஆடுக்கு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா டுடேக்கு வச்சிடறேன். டுடேக்கு வச்சு பார்த்தாச்சுன்னா ஆக்சுவலி இப்போ மாறிடுச்சு. ஓகே, 12/8 இப்போ டேட்டாலாம் மாறிடுச்சு. எஸ்டர்டே ரிப்போர்ட் வச்சா இப்போ கரெக்டாக காட்டும். ஓகேங்களா, இப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், வேட்பிரஸ் ஹோம், ஓகேங்களா, வேட்பிரஸ் ஹோமுக்கு மட்டும் $18.68. ஓகேங்களா, இதுக்கு தான் அதிகமான, ஆக்சுவலி இப்போ எஸ்டர்டேக்கு மாறிடுச்சு, அதனால தான் கரெக்டான டேட்டா காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா, சரி, இப்போது இந்தியா மொத்தமாக உங்களுக்கு வந்துடுச்சா? இப்போ இருங்க, இப்போ அது அங்கேயே மாறிடுச்சு. இப்போ கண்டிப்பாக டுடேக்கு இங்கே வச்சாலும் இங்கேயும் 0க்கும் வந்துடணும். இப்போ டுடேவில் தான் இருக்கா, எஸ்டர்டேக்கு மாறிட்டு டுடேக்கு வைக்கிற மாதிரி இந்த இடத்த ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போது எஸ்டே, இப்போ மறுபடியும் டுடேக்கு போகலாம், ஏன்னா அது உங்களுக்கு வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், பட் வரல. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரிஸில் பாருங்கள் பிளாக்காக இருக்குது. இப்போது பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே $76 இருக்கிறது வந்து அப்படியே எஸ்டேவுக்கு மாறிடும். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, எல்லாமே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ நார்மலாக வந்துடும். அதாவது எப்படி சொல்கிறது, 0 ஆகிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இது மறுபடியும் எப்போ அப்டேட் ஆகுனா கரெக்டாக 1 மணிக்கு, அதாவது AdSenseல 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. தென் ஒரு சில டைமில் பக்கு போயிட்டு இருக்கும், அதனால தான் நம்ம நைட்டு வந்து 12 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டே டு டேட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். 0 இருக்குது டுடேவோட, அதாவது எஸ்டே பாருங்கள், $76.41 வந்து வந்திருக்குங்களா. லாஸ்ட் 7 டேஸில் $116.94. தென் திஸ் மந்தில் $97.10. ஓகேங்களா, தென் பார்ப்போம். இப்போது டுடேனா இன்றைக்கி ரிப்போர்ட் வந்து மறுபடியும் நாளைக்கு எடுப்போம், அதான் நாளைக்கு இன்றைக்கி எடுத்து மறுபடியும் நைட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போகிற நாட்களில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இயர் கம்ப்ளீட் ஆக கரெக்டாக ஒரு 6 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நான் பிளானிங் பண்ணி வச்சிருக்கிறேன். 3 மந்த்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 மந்த்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இந்த 6 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா, இந்த இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வேட்பிரஸ் சைடு எப்படி பில்ட் பண்ணணும், எந்த ஆடு வைக்கணும், எப்படி வெப்சைட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்தாலே அப்படியே பக்காவாக இருக்கணும். அந்த அளவுக்கு 1 by 1 ஒவ்வொரு நாளும் டுட்டோரியல் வந்து மேக் பண்ணுறதா பிளானிங் போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில். சீக்கிரமாகவே அது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எனிவே அது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியும். சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அது போக தேவையில்லாமல் யாரும் ஸ்கேமராக இந்த வீடியோ, அதாவது எப்படி சொல்கிறேன், இன்வாலிட் கிளிக்லாம் அதிகமாக பண்ணுறாங்க நண்பா. இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். தென் இது போக நம்ம கோர்ஸ்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் தவிர இப்போ ஃபன் லோடிங் கோர்ஸு, தென் எஸ்இஓ கோர்ஸு, எஸ்இஓ பிளாக் எஸ்இஓ கோர்ஸு, தென் அது போக எப்படி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணணும், எப்படி H1 H2 அண்ட் H3 எப்படி எடிட்டிங் கொடுக்கணும், தென் இமேஜஸ் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம், தென் ஆடு வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் எப்படி ஆடு கிளிக் நடக்கும், தென் வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் கொடுக்கலாம், தென் கொடுக்குற டிராஃபிக் எப்படி நம்ம ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம், அதுக்கு எந்த மாதிரி டிராஃபிக் சோர்ஸ் பில்ட் பண்ணணும், தென் எந்த மாதிரி நீச்சு எடுத்து ஒர்க் பண்ணால் ரெவன்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். வரப்போகிற நாட்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.